ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாரன் கிரிப்டோ அண்ட் ஐ மீர் ஹோஸ்ட் கௌதம் மாரன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஒரு நோட் ரன் பண்ணோம்ல, ஸோ நான் அதிலே சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நோட்லேயே சொன்னேன், ஒரு நோடு இருக்குது, பேசிவ் இன்கம் இதில் கிடைக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த நோடு தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கம்மியான விபிஎஸில் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். நம்ம விபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோக்கு வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு $5 அந்த ரேஞ்சில் தான் வாங்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோடுக்கு ரிவார்டு இருக்கா என்ன ஏது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்மளுடைய மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸ், நிறைய ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எந்த லிங்க்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ, எந்த கோடெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாமே மாரன் கிரிப்டோ சேனலில் வந்துடும். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, எப்படி விபிஎஸ் $5 வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த விபிஎஸ் லோ ப்ரைஸுக்கு வாங்கக்கூடிய லிங்க்கு. அதாவது நம்ம தேர்டு பார்ட்டிக்கிட்ட விபிஎஸ் வாங்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த லிங்க் வந்து நம்மளுடைய மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து விபிஎஸ் வந்து யாருக்கிட்ட வாங்க போகிறோம்னா, ஸ்பார்க்கி பிளிங்க் அப்படிங்கிறவங்க கிட்ட தான் விபிஎஸ் வாங்க போகிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாரன் கிரிப்டோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ நோடோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $6 சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு நோடு எவ்வளோக்கு தருவ போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $5.4 இல்லைனா அந்த 5 அந்த வட்டாரத்துக்குள்ளே நமக்கு தருவாங்க. சரிங்களா? ஸோ கரெக்டான ரேட்டு கிடையாது, கொஞ்சம் ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ஆனால் அந்த $5 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் $7 ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருமா, உங்களுடைய மெயிலு எல்லாமே வந்துடும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணணும் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் வந்து இந்த அட்டாச் ஆப்ஷன் இருக்கும், இந்த அட்டாச் ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அட்டாச் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மெயிலை சென்ட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இந்த மெயில் சென்ட் ஆகினா கொஞ்சம் நேரத்திலேயே நமக்கு வந்து அந்த விபிஎஸ் வந்து தேர்ட் பார்ட்டி செல்லர் இருக்கார்ல, அவர் வந்து அடுத்ததாக ஒரு பதில் மெயில் போடுவார். ஸோ அந்த மெயிலுக்கு நம்ம வந்து ரிப்ளை பண்ண போகிறோம். அப்படின்னா இதுதான் அவர் போட்ட ரிப்ளை மெயில். சரிங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மூவான் நோட் ரன் பண்ணுறதுக்கு எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமப்பா. நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $5.41 நீங்கள் வந்து இந்த பினான்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து பினான்ஸ் பேயில் வந்து நீங்கள் பே பண்ணாலும் சரி தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஎஸ்சி, யூஎஸ்டிடி, பாலிகான் யூஎஸ்டிடி, யூஎஸ்டிசி இந்த மாதிரி இதில் பே பண்ணாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அட்ரஸையும் அனுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பினான்ஸ் பே ஐடியையும் அனுப்பியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் அனுப்பிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ரிப்ளை அப்படிங்கிறது போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் லிங்க்கு, டிரான்சாக்ஷன் ஐடி ஏதாவது ஒன்று இருக்கும் பார்த்துக்கோங்க. டிரான்சாக்ஷன் ஹேஷ்னு ஒன்று இருக்கும், அதை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய நோடு வந்து அவர் வந்து உங்கள் நோடுக்கான ஐபி அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் அனுப்பி விட்டுருவார். சரிங்களா? ஸோ ப்ரோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க நம்ம அந்த நோடுக்கான ஐபி அட்ரஸும் பாஸ்வேர்டும் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த நம்மளுடைய டிரான்சாக்ஷன் ஹேஷையும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்பிவிட்டோன்னே நமக்கு வர்ற பேஜ் இப்படி தான் அடுத்த இமெயில் வரும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இதில் ஐபி அட்ரஸ் இருக்கும், இன்னொரு இதில் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இவனுக்கு இருக்காங்கல்ல, இந்த ஸ்பார்க்கி பிளிங்க், இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்க நோடு ப்ரொவைடர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விபிஎஸ் டைமில் $7 நோடில் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறவங்களோ இவங்க வெறும் $5.4 ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் சீப்பஸ்ட் ரேட்டில் போகணும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஸ்பார்க்கி பிளிங்கை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ விபிஎஸ் டைமில் பண்ணுறவங்களும் பண்ணலாம், இந்த ஸ்பார்க்கி பிளிங்கை புதுசாக இருக்கிற ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்றவங்களும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி வாங்க இப்போ அடுத்ததாக நோட் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்களுடைய புட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ புட்டி ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு
ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்னு இருக்குதா, அதில் ரூட் அப்படின்னு போட்டு அப்படின்னு போட்டு உங்களுடைய ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நிக் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து மோன் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த மேலே இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டோடனே உங்களுக்கு முவான் நோடு வந்து உள்ளே இப்படி வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கீழே லோட் ஆகிட்டு இருக்கும். பாஸ்வேர்டு போட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இருக்க எல்லா பேக்கேஜையும் அப்டேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த பேக்கேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கான கோடை வந்து நான் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன். அந்த கோடை எப்படி பேஸ்ட் பண்ணுறதுனா மேலே இருக்க இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோடனே அந்த கோடு பேஸ்ட் ஆகி அந்த இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அது கிட்டத்தட்ட பல விஷயங்கள் வந்து டவுன்லோட் பண்ணோம். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நான் அடுத்த கூடையும் காப்பி பண்ணிட்டேன். அதை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதை பேஸ்ட் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி லோட் ஆகுது. ஸோ இது லோடாகி முடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எசென்ஷியல் லைப்ரரி பேக்கேஜி அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி விபிஎஸ்சில் இருக்கிற விஷயங்களை அப்டேட் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த டாக்கர் சரிங்களா? ஸோ அந்த டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுற கோடை வந்து போட்டு விட்டோம். ஸோ அந்த கோடை போட்டு விட்ட உடனேயே ஸோ இப்போதைக்கு நமக்கு டாக்கர் இன்ஸ்டால் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ அடுத்ததாக இந்த டாக்கருக்கு உள்ளே போக போகிறோம். ஸோ அந்த டாக்கருக்கு உள்ளே போகக்கூடிய கோடை பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக அந்த டாக்கரை ரன் பண்ண போகிறோம். ஸோ அந்த டாக்கர் ரன் பண்ணக்கூடிய கோடையும் போட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்கர் வெர்ஷனை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த முவன் நோடை நம்ம இப்போ தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த நோடுக்குள்ள விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருச்சு. அடுத்த கோடையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கோடை பேஸ்ட் பண்ண உடனேயே நமக்கு வந்து சில எரர்கள் வந்துச்சு. ஸோ அந்த எரர்லாம் எப்படி தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக தவிர்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டாக்கர் வந்து கொஞ்சம் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணணும். கொஞ்சம் கூடுன டாக்கர் இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் அந்த டாக்கர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்டேட் கோடு வந்து போட்டுட்டேன். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய விபிஎஸ்சில் இருக்கிற எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி வைக்கும். சரிங்களா? அடுத்த கோடையும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கோடையும் அப்படியே நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அது தேவையான கரெக்டான சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் அடுத்த கோடையும் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அஃபிஷியல் லினக்ஸ் அந்த சைட்லேருந்தே நமக்கு வந்து டாக்கரை வந்து இன்ஸ்டால் பண்ணும். சரிங்களா? ஸோ நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாக்கர் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கோடு தான் பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் அடுத்த கோடையும் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்ததாக இன்னொருக்கா என்டர் அமுக்குங்க அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நான் வந்து என்டரை இன்னொருக்கா ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்து லோட் ஆகிருச்சு. அடுத்ததாக நம்ம வந்து கேச்சே பாலிசியை வந்து செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த கேச்சே பாலிசிக்குள்ளே செக் பண்ணுறதுக்கான அதையும் போட்ட உடனே நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அடுத்த கோடையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதுதான் அந்த டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறக்கூடிய மாஸ்டர் கோட். சரிங்களா? ஸோ அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை பேஸ்ட் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. அடுத்த கோடையை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்கர் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான கோடு. சரிங்களா? ஸோ நம்மளுடைய டாக்கர் வந்து ஆக்டிவாக ரன் ஆகிட்டுருக்கு. சரி நம்ம இப்போ அடுத்த கோடை போட்டுக்கலாம். ஸோ நான் அந்த பேஜை வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அடுத்த கோடையும் நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் வரும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்க எல்லா டாக்கருமே வந்து கம்போஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அடுத்ததாக இன்னும் நம்ம வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை கோடு கம்போஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. 14ல் 1 கம்போஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5ல் 18 18ல் 7 கம்போஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் டைம்லேயே நமக்கு வந்து இது எல்லாமே கம்போஸ் ஆகி முடிச்சிடும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ரன் ஆகி முடிச்சுட்டு அடுத்ததாக கடைசியான கோடை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே நமக்கு வந்து சில பல விஷயங்களை வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது டவுன்லோட் ஆகி முடித்த உடனே நம்மளுடைய நோடு வந்து ஆன்லைனில் வந்துடும். சரிங்களா? ஸோ இது முடியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்திங்கன்னா வித்தின் 15 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். சரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முவான் நோடு வந்து க்ரியேட் ஆகிருச்சு. சரிங்களா? அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நோடு வந்து ரன் ஆகுதா என்ன ஏது இந்த நோடை நம்மளுடைய வேலட் அட்ரஸோட ஜாயின் பண்ணணும். சரிங்களா? அது சிம்பிள் ஸ்டெப்பு தான். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம்.
இருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை எடுக்கணும் சரிங்களா. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி ப்ரோ எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் வந்து நம்முடைய மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருக்குதா, அந்த எக்ஸ்எக்ஸ்எக்ஸை அந்த விஷயங்களை தூக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும்ல உங்களுடைய விபிஎஸ்க்கு, அந்த ஐபி அட்ரஸ் வந்து மாற்றி வச்சுக்கோங்க சரிங்களா. இருங்க நான் இப்போ அதை அப்படியே மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் அதை மாற்றிட்டு இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை அவ்வளோத்தையுமே காப்பி பண்ணுறீங்க சரிங்களா. இதை அவ்வளோத்தையுமே காப்பி பண்ணி ஒரு நல்ல இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ நான் அது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி என்னுடைய டெலிகிராம் சேவ்டு மெசேஜில் போட்டு வச்சுட்டேன். அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க்கை தொட்டு உள்ளே போய் கொஞ்சம் டெஸ்ட்நெட்டு ஃபாஸ்ட்டு கிளைம் பண்ண போகிறோம் சரிங்களா. சரி வாங்க அந்த டெஸ்ட்நெட் ஃபாஸ்ட் கிளைம் பண்ண போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃபாஸ்ட் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபாஸ்ட்டுக்கான லிங்க்கு நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ யாரும் வந்து பயப்பட வேண்டாம் சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஜஸ்ட் உங்களுடைய மெட்டமாஸ்க்கு அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கிவ் மீ பிஎன்பி 0.5 பிஎன்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.5 டெஸ்ட்நெட் பிஎன்பி வந்து உங்கள் அட்ரஸுக்கு வந்துடும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நோடையும் நம்மளுடைய இந்த வேலட்டையும் நம்ம வந்து ஒன்றா சேர்க்க போகிறோம். வாங்க அதை சேர்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய நோடையும் நம்மளுடைய மெட்டமாஸ்க் வேலட்டையும் ஜாயின் பண்ண போகிற சைட்டு. ஸோ இந்த சைட்டுக்கான லிங்க் வந்து நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் மோடு ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் நெட்வொர்க்குன்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெட்டமாஸ்க்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் டெஸ்ட்நெட் ஆட் பண்ண கேட்கும். ஸோ பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போன உடனே அன்லாக் அப்படின்னு கொடுத்த உடனே நமக்கு உள்ளே போயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ் அப்படின்னு கேட்கும். அந்த அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த மெட்டமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க சரிங்களா. அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1000 இருக்குதா, அது 1000ஆகவே இருக்கட்டு, அதை மின்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த மெட்டமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து அந்த டிரான்சாக்ஷனையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ நமக்கு இது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அடுத்ததையும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த மெட்டமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து இதையும் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு காட்டும். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ நமக்கு வந்து இது கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்ரூவ் ஆன முடித்த உடனேயே நமக்கு வந்து ஆட் நோடு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய நோடு அட்ரஸையும் உங்களுடைய பியர் ஐடியையும் போடணும். நான் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய நோடை வந்து ஒரு வெப்சைட்டில் போட்டு செக் பண்ண சொன்னோம்ல, அந்த வெப்சைட்லேருந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா, அந்த காப்பி பண்ணி வச்சுக்கிறதுலேருந்து நம்ம வந்து இந்த இடத்துல சில விஷயங்களை பேஸ்ட் பண்ணணும் சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க, நோடு அட்ரஸ் பியர் ஐடி சரிங்களா. சரி வாங்க இப்போ அங்கே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அட்ரஸ் அப்படின்னு போட்டு நமக்கு வந்து இங்கே இருக்குதா, இதுதான் உங்களுடைய நோடு அட்ரஸ்ஸு. உங்களுடைய பியர் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதா, கொஞ்சம் லெட்டர்ஸ், இதுதான் உங்களுடைய பியர் ஐடி சரிங்களா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய நோடு அட்ரஸை வந்து அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய பியர் ஐடியையும் நான் வந்து காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் நோடு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி முடித்தோடனே நமக்கு வந்து மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ நீங்கள் வந்து அதையும் சைன் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிவார்டு வந்து இந்த இடத்துல ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ ரிவார்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எதுக்கு நம்ம வந்து இந்த நோடை வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்க வந்து பார்ட்டிசிபேஷனுக்கு நிறையா ரிவார்டு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க மெயின் நெட்டுக்கு வந்தோடனே நமக்கு நிறைய ரிவார்டு தரதாக சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ரிவார்டு என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து மெயின் நெட்டில் கேனரி நெட்வொர்க்கில் ஒரு நோட் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு சான்ஸ் தரதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த மூவான் நெட்வொர்க் வந்து ரொம்ப ஹைப்பில் ஆகி பெரிய ப்ராஜெக்டாக வந்தது அப்படின்னா, நமக்கு வந்து மெயின் நெட்வொர்க்கில் நோட் ரன் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த காயின் அந்த ஃப்ளக்ஸு இதுலேயும் நம்ம வந்து மெயின் நெட்வொர்க்கில் வந்து நம்ம நோட் ரன் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. பட் ஆனால் நீங்கள் வந்து டெஸ்ட்நெட்லேயே நீங்கள் வந்து மூவான் நெட்வொர்க்கில் நோட் ரன் பண்ணுறதுனால அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாட் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரிவார்டும் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. வெறும் $5 தானே. ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே நோட் ரன் பண்ணலாம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இந்த நோடெல்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இந்த நோடுக்கு தான் நமக்கு வந்து பெரிய ரிவார்டு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருடைய நேரத்தை பொறுத்தது. ஸோ பண்ணுறவங்க பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ எல்லா கோடும் எல்லா லிங்க்ஸும் மாரன் ஸ்கிரிப்டோ டெலகிராம் சேனலில் வந்துடும். ஸோ மறக்காமல் மாரன் ஸ்கிரிப்டோ டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக உங்களை வந்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பார்க்கலாம்.